Hello all, hope you all preparing well. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓக்கான ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் 3 months தான் இருக்குது இல்லையா? ஆர்ஆர்பி ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி. மெயின்ஸ் ஆர்ஆர்பி பிஓ வந்து எப்போ வருது ப்ரிலிம்ஸ் அப்படின்னா ஸோ 27/7/25. ஸோ ஜூலை லாஸ்ட்டில் வருது. அப்போது இன்னும் சாலிடாக ஒரு 3 months இருக்குது. அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓக்கு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அதுக்கப்புறம் 1 month இருக்குது. இன் பிட்வீனில் 1 month. ஸோ 3/8/25 ப்ரிலிம்ஸ் முடியுது. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 1 month கேப் இருக்குது. இது ஆர்ஆர்பி கிளர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆகஸ்ட் லாஸ்ட்டில் வந்து என்ன வருது அப்படின்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் வருது 30/8/25 6/9/25. பட் ஆனால் இதுக்கு மெயின்ஸுக்கு வந்து என்னென்னா நடுவில் 2 months கேப் இருக்குது. ஸோ செப்டம்பர் ஃபுல்லாக இருக்குது, அக்டோபரும் இருக்குது, நவம்பரில் தான் நமக்கு எக்ஸாம். ஸோ ஆர்ஆர்பி கிளர்க்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போது ஆர்ஆர்பி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இது ரெண்டும் தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்னாலுமே ஆர்ஆர்பி பிஓக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்னாலுமே ஆர்ஆர்பி கிளர்க்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டடி பிளான் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிப்பீட்டர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிப்பீட்டர்ஸ்க்கு அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பக்காவாக போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோஸ் மெயின்லி ஃபார் பிகினர்ஸ்க்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓவும் சரி கிளர்க்கும் சரி தமிழ்நாடு லெவல் ஸ்டேட் வைஸ் தான் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்கன்னா வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாடுன்றதுனால கட் ஆஃப் சரி வேக்கன்சி சரி எல்லாமே வந்து தமிழ்நாடு வைஸ் தான் இருக்கும். இப்போது அதில் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பேட்டர்னில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் ஆர்ஆர்பிக்கு பிஓக்கும் சரி ஆர்ஆர்பி கிளர்க்கும் சரி ரெண்டுமே சேம் பேட்டர்ன் தான். ஸோ குவான்ஸில் ஒரு 40 questions இருக்கும், 40 marks. இதுக்கு வந்து செக்ஷனல் டைமிங்கும் இருக்குது, செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்குது. ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியர் பண்ணணும். செக்ஷனல் டைமிங்கும் இருக்குது, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது, ஓவரால் கட் ஆஃப் இருக்குது. ஓவரால் கட் ஆஃபு கிளியர் பண்ணணும், செக்ஷனல் கட் ஆஃபு கிளியர் பண்ணணும். ஸோ ப்ரிலிம்ஸ் ஆர்ஆர்பி ப்ரிலிம்ஸ்க்கும் சரி ஆர்ஆர்பி கிளர்க்குக்கும் சரி குவான்ஸ் ரீசனிங் 2 செக்ஷன் மட்டும்தான். இதில் இங்கிலீஷ் கிடையாது. ஸோ குவான்ஸ் 40 question இருக்கும், ரீசனிங் 40 question இருக்கும். டோட்டலாக 80 questions. ஒரு கொஷின்ஸ்க்கு 1 mark. ஸோ 40 mark குவான்ஸுக்கு, ரீசனிங்க்கு 40 marks. ஸோ மொத்தம் 45 minutes ஓவராலாக வந்து என்னென்னா 45 minutes இருக்கும் எக்ஸாமு. அதில் ரீசனிங்க்கு 25 minutes, குவான்ஸுக்கு வந்து 20 minutes அலோகேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படியே மெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயின்ஸுக்கு என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 செக்ஷன் இருக்குது. இதில் என்னென்ன அப்படின்னா ரீசனிங், குவான்ஸு, கம்ப்யூட்டர், கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ் 4 செக்ஷன் இருக்குது. ஸோ ரீசனிங்கில் 40 questions இருக்கும், 50 marks. குவான்ஸில் 40 questions 50 marks. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 40 questions இருக்கும், 20 marks தான். ஒரு கொஷனுக்கு வந்து இது வந்து 0.5 marks தான். இதில் வந்து ஒரு கொஷனுக்கு 1.25 mark 1.2 marks இருக்கும். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து 40 questions இருக்கும், 40 marks. இங்கிலீஷும் வந்து 40 questions இருக்கும், 40 marks. ஓவராலாக வந்து 200 marks. இதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னா செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது ப்ளஸ் செக்ஷனல் டைமிங்கும் இருக்குது. ஓகேவா? இதுலேயும் செக்ஷனல் டைமிங் இருக்குது, செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டருக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் 15 minutes இருக்கும். ஸோ மற்ற எல்லாத்துக்கும் 30 minutes இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயின்ஸுக்கான பேட்டர்ன், இது ப்ரிலிம்ஸ்க்கான பேட்டர்ன். இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கிற இந்த 3 months ரெண்டுமே பார்க்கணும். நம்ம ப்ரிலிம்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம், மெயின்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்மளால் 1 monthல 4 months 5 months படிக்கவே முடியாது. அப்போது சைட் பை சைடு ரெண்டுமே பார்க்கணும். ஸோ ரெண்டுமே எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா ஸோ நம்ம இதை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா ஏப்ரல் மே. ஏப்ரலில் இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது, 10 days கூட இல்லை, 8 days தான் இருக்கும். ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை லாஸ்ட்டில் நமக்கு எக்ஸாம் வரும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ அப்போ இந்த 3 month எடுத்துக்கலாம். ஸோ ஏப்ரல் மே சேர்த்து ஒரு 40 days இருக்குது, ஜூனில் ஒரு 30 days, ஜூலையில் ஒரு 30 days வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இருக்கிற கான்செப்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த 30 days 40 days வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ எல்லா கான்செப்ட்ஸும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி டாபிக் வைஸ் இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா குவான்ஸில் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, ரீசனிங்கில் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கான்செப்ட் படித்த உடனே அதுக்கு ரிலேட்டடாக டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம என்னென்ன மாடல் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் நம்ம ஓகே இதில் இன்னும் எவ்வளோ கான்செப்ட்ஸ் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்புறம் செக்ஷனல் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட்டு நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கலாம். குவான்ஸ்க்கு மட்டும் செக்ஷனல் டெஸ்ட், ரீசனிங்னா ரீசனிங்கோட செக்ஷனல் டெஸ்ட், அந்த மாதிரி செக்ஷனல் டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கலாம்.
ஓகேவா? எப்போ அந்த செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கான்செப்ட்ஸை வந்து நம்ம கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கான்செப்ட்ஸ்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்ட் பார்க்கணும். டாபிக் வைஸ் டெஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் செக்ஷனல் டெஸ்ட் வரணும். எடுத்தோடனே நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட்டோ இல்லை ஃபுல் மார்க் டெஸ்ட்டோ போட்டிங்க அப்படின்னா, கான்செப்ட்ஸே தெரியாமல் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்டே தெரியாது. அப்போ நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் கண்டிப்பாக கம்மியாக தான் வரும். ஸோ மார்க் கம்மியாக வந்து பார்த்து நம்ம என்ன ஆகிடும், டிமோட்டிவேட் ஆகிடும். ஸோ அதனால் கான்செப்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம டைம் எடுத்துக்கலாம். 40 days இருக்குது. இந்த 40 days ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்ட் அப்படின்னு படித்தா கூட நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஜூனில் ஒரு 30 days இருக்குது. இந்த ஜூனில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். எதுக்கு ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும்னா போத் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் எடுக்கணும். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து 2 days ஒன்ஸ், அதாவது மெயின்ஸுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து எடுக்கலாம். ப்ரிலிம்ஸ் வந்து த்ரைஸ் கூட எடுக்கலாம். எடுத்து மார்க் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த மார்க்கை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணணும். ஸோ எந்த டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து வீக்காக இருக்கும் அப்படின்ற அனலைஸ் பண்ணி அந்த டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி ஸ்ட்ராங் பண்ணுவோம். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுன்றதை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஃபுல் டெஸ்ட் வந்து போத் ப்ரிலிம்ஸ்க்கும் பண்ணணும், மெயின்ஸுக்கும் இந்த பிட்வீனில் இருக்க செகண்ட் 30 days பண்ணணும். லாஸ்ட்டு 30 days என்ன பண்ணலாம்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு 10 days, லாஸ்ட்டு 20 days. ஃபஸ்ட்டு 10 days சேம் போத் ஃபுல் டெஸ்ட் எடுங்க. ப்ரிலிம்ஸ்க்கும் சரி, ப்ரிலிம்ஸ்க்கும் எடுக்கலாம், மெயின்ஸுக்கும் எடுக்கலாம், ரெண்டுத்துக்குமே எடுக்கலாம். பட் லாஸ்ட்டு 20 days மெயின்ஸ் அப்படியே ஓரம் கட்டிட்டு வெறும் ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அந்த டைமில் போய்ட்டு புதுசாக கான்செப்ட்ஸ் படிக்கிறது அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எது படிக்கிறதா இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு 30 daysலேயே நம்ம முடிச்சிடணும். கான்செப்ட்ஸை படிக்கிறதுலாம் லாஸ்ட்டில் போய்ட்டு கான்செப்ட்ஸ் படிக்கிறதே வச்சுக்கூடாது. ஸோ ஸ்பீடு வராது. ஸோ டெய்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ டெய்லி பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி வந்து 15 சிம்பிளிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், ஸ்கொயர் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் சிம்பிளிஃபிகேஷனோ நம்பர் சீரீஸோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், போட முடியும். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு கான்செப்ட்ஸு நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னா டெய்லி பண்ணிகிட்டே இருக்கணும். சிம்பிளிஃபிகேஷன்ஸ் டெய்லி ஒரு நாளைக்கு 15 20 சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்பீட் வரும், ப்ராக்டிஸ் ஆகும். டேபிள்ஸ் வந்து 20 வரைக்கும் பார்த்து வச்சுக்கணும். ஸோ ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும் அதெல்லாம். ஸோ இது மந்த் வைஸ் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவோம். இதுவே சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா, ஸோ சப்ஜெக்ட் வைஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போத் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுமே தான் படிக்க போகிறோம். ப்ரிலிம்ஸும் தான் படிக்க போகிறோம், மெயின்ஸும் தான் படிக்க போகிறோம். எப்போ வரைக்கும் எக்ஸாமுக்கு ஒரு 10 days 20 days பிஃபோர் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரிலிம்ஸும் படிக்க போகிறோம், மெயின்ஸும் படிக்க போகிறோம். ஸோ ரீசனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது முழுக்க பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் அந்த கான்செப்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 30 days வந்து நல்லா படிச்சுக்கணும். அதுக்கான டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஸோ மொத்தம் ரீசனிங்கில் மொத்தம் ஒரு 10 to 15 டாபிக்ஸ் தான் இருக்கும். அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு 30 days நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி வந்து மெயின்ஸ்க்கான ஒரு பசில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். டெய்லி ஒரு மெயின்ஸ் பசில் போடும். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கு 5 ப்ரிலிம்ஸ் பசில்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னாலுமே நம்ம பசில்ஸில் வந்து ஸ்ட்ராங் ஆகலாம். ஸோ டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டு 30 days வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டு 20-30 days வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீக்கான ப்ரிலிம்ஸ்க்கான மார்க் டெஸ்ட்டு, ப்ரிலிம்ஸ்க்கான ப்ராக்டிஸ் மட்டும்தான் இருக்கணும். லாஸ்ட்டு 20 days 30 days வந்து நம்ம என்னவே பண்ணக்கூடாது அப்படின்னா மெயின்ஸ் பக்கம் போகவே கூடாது. மெயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு போகவே கூடாது. நீங்கள் ப்ரிலிம்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எப்படி கொடுத்தாலும் போடுவேன் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெயின்ஸுக்கு வந்து பார்க்கலாம். இல்லை ப்ரிலிம்ஸ் நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன் அப்படின்றப்போ நீங்கள் லாஸ்ட்டு 30 days மெயின்ஸை தொடவே வேணாம், ப்ரிலிம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஸோ குவான்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா குவான்ஸ் அப்படி அதே தான். ஃபஸ்ட்டு 30 days வந்து கான்செப்ட்ஸ் நல்லா டாபிக் வைஸ் டெஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 30 days வந்து மெயின்ஸுக்கான டிஐ வந்து ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும். இதுலேயே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. டிஐலேயே கேஸ்லெட் இருக்குது, அதுக்கப்புறம் பை சார்ட்டை பேஸ் பண்ணி டிஐ இருக்குது, பார் கிராஃப் பேஸ் பண்ணி டிஐஸ் இருக்குது. ஸோ டெய்லி ஒரு டைப் டிஐஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ளஸ் அப்ளிகேஷன் சம்ஸும் மெயின்ஸ் லெவலில் அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்குது, அதையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரீசனிங்கில் அதே மாதிரி என்ன இருக்குன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்னு ஒன்று இருக்குது மெயின்ஸ் லெவலில். இதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணோம். பசில் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கிரிட்டிக்கல் ரீசனிங்கும் மெயின்ஸ் லெவலில் அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் மெயின்ஸ் மார்க் வீக்லி ஒன்ஸ் மெயின்ஸ் மார்க் வீக்லி ஒன்ஸ் வந்து செக்ஷனல் மெயின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மெயின்ஸ் மார்க் வந்து எடுத்து அதை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும்.
நெக்ஸ்ட் இங்கிலீஷில் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு இல்லை, மெயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் டெய்லி ஒரு RC எரர் ஸ்பாட், மெயின்ஸ் லெவலில் எரர் ஸ்பாட்டு, மெயின்ஸ் லெவலில். ஸோ க்ளோன்ஸ் டெஸ்ட், டெய்லி க்ளோன்ஸ் டெஸ்ட்டு, பேரா ஜம்பிள் மெயின்ஸில் மட்டும்தான் இது இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போ வரைக்கும் அப்படின்னா லாஸ்ட்டு 30 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இதுவும் மெயின்ஸுக்கு தான் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன புக் ஃபாலோ பண்ணலாம்னா ஹரிஹண்ட் புக்கு, அப்புறம் ஆஷிஷ் அரோரா அப்படின்ற யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டருக்குன்ட்டு தனி சேனல் அது. ஸோ அதுலேயும் கண்டென்ட் நல்லாயிருக்கும், அதையும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெயின்ஸில் இந்த கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். ஸோ இதுக்கும் செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது. ஸோ இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற பார்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டரும் இங்கிலீஷ் இதெல்லாம் தான். ஸோ அதனால் இதில் மார்க் நம்ம லூஸ் பண்ணவே கூடாது. அதனால் இப்போத்துலேருந்தே டெய்லி அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்ன்ட்டு நம்ம படிச்சுட்ருக்கணும். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ், இது தாங்க இம்பார்ட்டண்ட்டான பார்ட். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எப்போவுமே டெய்லி நம்ம படிச்சுட்டே இருக்கணும். டெய்லி CA படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வீக்லி CA, மந்த்லி CAவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம். ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா வீக்லி மந்த்லி வச்சு ரிவிஷன் பண்ணிக்கலாம். பட் டெய்லி CA ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஏதாவது ஒரு 2 சோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ரெகுலராக அதை படிக்கணும். அந்த 2 சோர்ஸை வந்து எக்ஸாம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பாக மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும், மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ வருதோ செப்டம்பர் மந்த் மெயின்ஸ் எக்ஸாம் வருது அப்படின்னா அந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஆல் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னா டெய்லி CA விடாமல் படிச்சுட்டே இருக்கணும். ஸோ டெய்லி CA படித்தோம் அப்படின்னா வீக்லி மந்த்லி வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ CAன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து ஸ்டாட்டிக் வரும், பேங்கிங் அவேர்னஸ். ஸோ இந்த டாப்பிக்லாம் நம்ம இப்போத்துலேருந்தே ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஸோ கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் மட்டும் இல்லாமல் அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணணும். அக்யூரேசி ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எவ்வளோ சம் போடுறோன்றது மேட்டர் இல்லை, எவ்வளோ அக்யூரேசியாக போடுறோன்றது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ அக்யூரேசி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலுமே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் RRB கிளர்க் PO தான் ரொம்ப ஈஸியஸ்ட்டு. ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட் ஆல்.